யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு தாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் தான் இருக்கும். ஸோ இங்கே மக்கள் நடமாட்டம் நிறையா இருக்குது. ஆனால் தமிழ் ஆளுங்களை தான் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எல்லாம் இந்திக்காரங்களாக இருக்காங்க. சூப்பராக பண்ணுவார். இவருக்கு தாராளமாக ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு எடுத்தவொடனே கொடுத்தவொன்னா இல்லை, ஆனால் கொடுத்தா தானே நமக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. பண்ணுவார்னு தெரியும். ஆனால் கண்டிப்பாக பண்ணுவார். இவருக்கு தாராளமாக போடலாம், தப்பே கிடையாது. போட்டீங்க ஆனால் கண்டிப்பாக பண்ணலாம். இவருக்கு சூப்பராக பண்ணலாம். இவர் வந்து ஆக்சுவலி இந்த பணத்துக்காகவே எதுக்காகவே வரல. இவர் வேறு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக உள்ள நுழைஞ்சிருக்காரு இல்லையா. அதனால் இவர் சூப்பராக பண்ணுவார். ஆனால் எடுத்தோடனே சிஎம் போஸ்டிங் போயிட்டார் அப்படின்னா அந்த ஒரு கர்வம் வருஜி யாராக இருந்தாலும். அது வந்துட்டு இத்தனை பேர் மக்கள் போகிறாங்க, இவ்வளோ பேர் போராடினாங்க. ஆனால் நம்ம எடுத்தோடனே வந்துட்டோம் பார்த்தீங்களா, அப்படிங்கிறது கௌரவம் வரும். அது வராமல் இருந்தாருன்னா சூப்பர் ஜெயிச்சிருவார். ஆனால் நல்ல மாற்றங்கள் தேவைனா. ஆனால் இப்போ இருக்க ஆட்சியில் வந்து எல்லாமே சரியில்லை. நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து மாறுற காரணம் ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்கள் நல்லா இருக்கணும். மக்களுக்காக கலைஞர் வந்தால் நல்லது செய்வார். அதுதான். ஓகேக்கா. இப்போ அடுத்த வருஷம் அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்ன வரும்? என்ன மெயினாக பெண்களை பாதுகாப்பாக வைக்கணும் என்னோட பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது ஒன்று மட்டும் பாதுகாப்பு வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் அது. அவர் வந்து சினிப்பில் நடித்து ரசிகர் மன்றத்தை உருவாக்கி ரசிகர்களையும் உருவாக்கி அவங்களும் வந்து நல்லது கெட்டதெல்லாம் போய் பார்த்துருக்காரு, வச்சிருக்காரு. அப்போ அவருக்கு அரசியல் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, இப்போ நிறைய விமர்சனம் வைக்கிறது விஜய் மேலனா அவருக்கு ஒரு கொள்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விமர்சனமே வைக்கிறேன். கொள்கை இல்லாமல் எப்படிங்க அரசியல் வர முடியும்? அஞ்சலி அம்மானு யாருக்கு எனக்கே தெரியாது, உங்களுக்கு இங்கே இருக்க மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் விஜய் கொண்டு வந்த பின்னாடி தான் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வந்து அந்த அரசியல் காலத்தில் அஞ்சலி அம்மான் கொண்டு வந்த பின்னாடி எனக்கே தெரியும். அப்போ அப்படி ஒரு அம்மா இருந்திருக்காங்க, வாழ்ந்துருக்காங்கன்னு. அப்போ அவர் எதிர்பார்த்தானே வர்றாரு. ஒருத்தர் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எதனால் அவர் சூஸ் பண்ணியிருக்கீங்க? அவர் இருந்தவர் நல்லா கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் கவர்மெண்ட் நல்லா இருந்துகிட்டு. ஓகேண்ணா. இப்போ அடுத்த வருஷம் அவர் எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவாக இருக்கும்? கோரிக்கை என்ன? இப்போ ஏழை மக்கள் ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கணும். ஏதாவது ஒன்று எப்படி வீடு கட்டி தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அடுக்குமாடி கட்டி அதெல்லாம் செய்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் கட்டித்தரேன்னு யாரும் கொடுக்குறது கிடையாது. எப்படி அப்படி பெண்ணிக்கிட்டே வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் மெயின் பாயிண்ட். மக்கள் நல்லா நடக்கணும் சொல்லுங்கள். எப்படி ஓட்டு கேட்கும் போது இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்றாங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே. ஆனால் ஏழை மக்களுக்கு நல்லது செஞ்சால் ஓகே, உங்களுக்கு அது போதும். ஓகே, நன்றி. எனக்கேன்னா என் தலைவர் முக ஸ்டாலின் தான். பிறப்புலேருந்து வளர்ந்த வரைக்கும் டிஎம்கே தான். அவர் தான் என் தலைவர். அவருக்கு தான் ஓட்டு. அது யாரோ வந்துட்டு போகிறாங்க, தோத்தாலும் ஜெயித்தாலும் அவர் தான். ஓகேண்ணா. வணக்கம், சொல்லுங்கள். இப்போ ஒருத்தர் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எதனால் அவர் சூஸ் பண்ணியிருக்கீங்க? அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய 2026 தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புது வரவுகளாக வந்து பல கட்சிகள் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஆண்டு கொண்டுட்டு இருக்கிற திமுக ஆண்டுட்டு இருக்காங்க. 2வது முறையாக திமுக வந்து ஆட்சியை பிடிக்காது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் இன்றைக்கி எழுச்சி பயணம் சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் அவர் கிளம்பி போயிட்டுருக்காரு. இளைஞர்கள் பூராமே இன்றைக்கி ஒரு கட்சியின் பக்கம் இருக்கான்னு சொல்லி விஜயின் பின்னால் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு இளைஞராக அந்த கருத்து வந்து வேறுபடுறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அரசியலுக்கு வந்து உள்ளே வர்றவங்க ஒரு கொள்கைன்னு ஒன்று வேணும், ஒரு கோட்பாடுன்னு. எதுக்காக நீ வர்ற, உன்னோட மோட்டிவ் என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா இன்றைக்கி சூர்யா அவர்களை பார்த்தா எத்தனையோ இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ நல்லது பண்ணுறாரு. அவர் ஒரு நடிகர் தானே. இன்றைக்கி அவரை வெளிப்படுத்தி இப்போ அரசியலுக்கு வந்து எலெக்ஷன் நிற்கணுங்க அவசியம் இல்லை. இத்தனை ஆண்டு காலமாக 250 கோடி சம்பளம் வாங்குற நீ இன்றைக்கி வந்து உன்னோட ரசிகர்களுக்காகவும் இந்த தேர்தல் இன்றைக்கி கடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் செத்துருக்காங்க. அந்த 5 பேர் குடும்பத்துக்கு என்ன பண்ணியிருக்க? இன்றைக்கி அந்த குடும்பத்தோட அப்பா பார்த்தீங்கன்னா, இறந்தவனோட அப்பா இன்றைக்கி கதறாரு மகன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி. மதுரை பக்கத்தில் அவருடைய மகன் காணுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்திருக்காங்க. 4 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டில் மாநாட்டுக்கு போயிட்டு வரல, இறந்துட்டான்னு சொல்லி 5 நாள் கழிச்சு வருது. பாடியே திரும்ப வர்றாங்க. அந்த குடும்பத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்லங்க. நீ உன்னோட கட்சிக்காரனுடைய கேடட்ஸவே நீ பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் நீ எப்படி நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களை பார்க்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இயல்பாகவே எல்லாத்துக்கும் எழுது. இதனால் வந்து திமுக அப்படிங்கிறது ஏன் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, எங்கள் பரம்பரையே மருமக்கள் அத்தனை பேருமே நாங்கள் எல்லாமே சூரியனுக்கு தான் போடுவோம். அதனால் சூரியனுக்கு தான் வரணும். அதுக்கு போடுறோம். எதனாலம்மா சூரியனை போடுறீங்க? அப்புறம் கொடுக்குற 1000 ரூபா எங்களை போல் விதவைகளுக்கெல்லாம் நல்ல உபயோகமாகுது. இப்போ தான் 1000 ரூபா கொடுக்குறாரு. அவங்க அப்பா காலத்துலேருந்து நாங்கள் அவரை தவிர யாருக்குமே போட்டதில்லை. சூரியனுக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகனுங்க, எங்கள் பிள்ளைங்க, எங்கள் பையன், எங்கள் அப்பா எல்லாருமே சூரியனுக்கு, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே சூரியனுக்கு தான் போடுவோம். எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அது பரம்பரை அதே பழக்கமாயிடுச்சு. இப்போ சூரியனுக்கு ஓட்டு போட்டீங்க, நாளைக்கு சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்?
கோரிக்கை என்ன வருது, எங்களுக்கு வயசானவங்களுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வீட்டுக்கே கொண்டு கொடுக்குறாங்க. கோரிக்கை என்ன இருக்குது, இனி முடியாதவங்களுக்கு என்னாலும் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அவ்வளவுதாங்கன்னு நாங்கள் விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கு, அதை பற்றி ஏதாவது தெரியும்? அதை பற்றி எல்லாம் பையனுக்கு பேசிக்குவானுங்க, பையனுக்கு சோறு போட்டானுங்க, சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம். அதை விட எனக்கு கேட்க தெரியல, பசங்களுக்கு தான் கேட்கணும். இன்னைக்கு 5 வருஷமா 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சிக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தது. கலைஞர் இல்லாத தருணம், அம்மையார் ஜெயலலிதா இல்லாத தருணம். இன்னைக்கு ஸ்டாலின் முதல் முறையாக முதலமைச்சரை பொறுப்பேற்றாரு. ஏற்ற நாளிலிருந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கவர்மெண்ட் இருக்குது. இன்னைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். தமிழர்கள்னாலே பிஜேபிக்கு ஏதோ விரோதிகளாக அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்தியர்களாக அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை வந்து அரவணைச்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு ஒரு அரணா நின்று ஒரு அரவணைப்பாக வந்து இன்னைக்கு திமுக கவர்மெண்ட்டு தான் வந்து எல்லா விஷயத்தையும் போராடி வாங்கி கொண்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஓட்டு திருட்டிலிருந்து இன்னைக்கு பல திட்டங்கள் வந்து இன்னைக்கு கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி நம்ம மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு வந்து கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க. அத்தனை வந்து போராடி திமுக வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கான ஒரு கவர்மெண்ட்டாக நம்மளுக்கான ஒரு அரணா இருக்கிறது திமுக மட்டும்தான். இந்த 5 வருஷத்துல நம்ம கண் கூட பார்க்கறது. நம்ம எத்தனையோ நலத்திட்டங்கள், மாதம் 1000 ரூபாய் எங்கள் அம்மா வாங்குறாங்க. இதே மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கி பஸ்ஸில் எங்கள் அம்மா ஃப்ரீயாக போகிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வர்றாங்க. இதனால திமுக அதை ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன்னு சொல்கிறேன் நான். புதுசாக வந்துருக்காரு, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை, எதை நம்பி அவருக்கு சிஎம் சீட்டை கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறேன். அவர் இது வரைக்கும் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறாங்க மக்கள். ஸோ அதனால் அதான் பண்ணுவாருன்னு தான் நம்பிக்கை தான், ஒரு நம்பிக்கை தான். ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வணக்கம் மக்களே, நம்ம திருப்பூரில் வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வழக்கம் போல் பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி தெறிக்க விட்டுறலாமா? ஓகே மக்களே, ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. சரி, யார் இருக்கிறாருன்னு தெரியும். நாங்கள் தப்பு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து எங்களை பார்க்கறதுனால அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பாட்டை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ரெடி ஸ்டார்ட். மக்களே ஃபைனலாக ஓப்பன் பண்ணியாச்சு. கொட்டுங்க கொட்டுங்க கும்மி கொட்டுங்க மேலே. தெறிக்க விட்டாச்சு. முனிப்பன் சாமி தெறிக்க விடுங்க. நீங்க கமெண்ட் பண்ற மாதிரியே தாங்க வருது. நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியும். எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சீமான் அண்ணன் ஓகே, டக்குன்னு போயிடலாம். ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் தான் வர்றாரு, தளபதி தான் வர்றாரு. விஜய் அண்ணா, ஸ்டாலின் ஐயா விஜய் அண்ணா, எடப்பாடி ஐயா. ஸோ கைஸ், மொத்தமாக வந்து 156 ஓட்டு எடுத்து நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் நிறையா தான் பிளான் பண்ணிட்டு போனோம். ஏன்னா திருப்பூர் வந்து நிறைய பேர் வரக்கூடிய இடம். ஸோ அதனால் நிறைய பேர்த்துட்டு தான் பிளான் பண்ணிட்டு போனோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் எங்கே திரும்பினாலும் நீங்கள் தமிழ்நாடு கேட்கும்போது அவங்க ஹிந்தின்னு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து சீமான் ஐயா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். வந்தவரை வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனி சொந்தவரை ஆள வைப்போம், அது எங்கள் உரிமை. ஸோ அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயமா தெரிவிச்சுக்கிறோம். இந்திக்காரங்க நிறைய பேர் ஆக்சுவலாக திருப்பூர் மாவட்டத்தை கவர் பண்ணிட்டாங்க. சொந்தமாக பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம தமிழரெல்லாம் இருந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது இருக்குது. அவங்க அந்த ஊரில் வந்து ஓரளவு பெரிய ஆகிறாங்க அப்படின்னா நம்மளால ஏன் ஆக முடியல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இனி விஜய் வச்சோ சீமான் ஐயா தொண்டர்களும் சரி, விஜய் நீங்கள் பேசாதீங்க, சீமான் ஐயா தொண்டர்கள் நீங்கள் விஜய் பற்றி பேசாதீங்க. 2 பேருமே உங்களோட எதிரி யாருன்னு தெரியும். அவங்ககிட்ட போய் டைரக்டா நீங்க பேசணும். அவங்களோட அரசியல் முரண்பாடு என்னவோ அதை பேசுங்க. விஜய் அண்ணா வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சீமான் ஐயா தொண்டர்கள் எல்லாருமே விஜய் தொண்டர்களை திட்டுறீங்க. ஸோ அது இந்த அரசியல் களத்துக்கு நல்லது கிடையாது. நீங்க அதனால உங்க போக்கஸை வேற பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா இந்த அரசியல் களம் இன்னும் பயங்கரமா சூப்பரா வந்து சூடு பிடிக்கும் நாங்க நம்புறோம். ஓகே, இப்போ லாஸ்ட் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சார் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ஓகே, லாஸ்ட் 2 மொத்தம் 5 பேரு. லாஸ்ட் 2 நோட்டா என்டிகே தான். என்டிகே 8 ஓட்டு, நோட்டாக்கு 4 ஓட்டு. அடுத்து ஃபைனல் தான் அந்த நம்ம 3 பேர் தான். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, இந்த 3 பேத்துக்குள்ள தான் போட்டி. அதுல 3வது பிரைஸ் சொல்லிடலாம். 3வது பிரைஸ் என்ன யாரு அப்படின்னா ஏடிஎம்கே தான் இருக்காங்க. மொத்தம் வந்து 24 ஓட்டுகள் வாங்கி 151 ஓட்டுல 24 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுதான் டஃபே, ரொம்ப டஃப் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 10 ஓட்டு தான் டிஃபரெண்ட். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாம இப்போ ஃபைனல் வின்னர் தான் அறிவிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பாட்டை போட்டாலே தெரியும் யார் வின்னர்னு தெரிஞ்சது. ஓகே, அந்த பாட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. ரெடியா? ஃபைனல் வின்னர் இஸ்
தமிழ்நாடே ஆடி போகும் தீர்ப்பு ஒண்ணு நாளை வரும். உங்க விஜய் உயிரன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா, உங்க விஜய் நான் வரேன். ஆக்சுவலாக வந்து டிவிகே அண்ணன் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருன்னா 156 ஓட்டில் 64 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. இப்போ செகண்ட் ப்ரைஸ் யார் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் ஒரு பாட்டு இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. எந்த சாதாரண சரம் எங்களை ஆள முடியாது, இது தமிழ்நாடு. இது சும்மா தொடக்கம் தான். திராவிட மாடலோட வெர்ஷன் 2.4 இனிதான் லோடிங். மொத்தம் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வந்து மொத்தம் 51 ஓட்டு வாங்கியிருக்காரு. டிஎம்கே 51, ஏடிஎம்கே 24, என்டிகே 8, நோட்டா 4, டிவிகே 64, டோட்டலாக 151 ஓட்டு. இன்னொரு ஓப்பன் சேலஞ்சாக கூட நாங்கள் வைக்கிறோம். இது எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் நேரடியாக கேட்டு இந்த ஓட்டை டிக் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு 2026 யார் ஓட்டு போடுவோன்னு கேட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். அதே தான் 2026 எலெக்ஷன்லேயும் நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீங்கள் வந்து இந்த ஓட்டு நடத்துனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியும். நாங்கள் எதனால் இதை ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறோம் அப்படின்னா மக்களை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர்த்திட்ட இதுவரையும் நாங்கள் ஓட்டு கணக்கெடுப்புகள் வெற்றிகரமாக எடுத்து முடிச்சிருக்கோம். அதில் மக்களோட கருத்து நிறையா இது மாறி இருக்குது. நீங்கள் அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அது விஜய் என்ன தான் ஜெயிப்பாரானா அது எங்களுக்கு தெரியாது, அது எலெக்ஷன் அறிவிப்பாங்க. நாங்கள் எங்களோட தனிப்பட்ட கருத்தை தான் சொல்கிறோம். அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா மாற்றி போடுவாங்க. ஏன்னா ஓட்டு போடுறவங்க மொத்தம் 3 கேட்டகரி தான். ஒன்று வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்ற விஷயத்தில் கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. ரெண்டாவது நடுத்தர மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நடுத்தர மக்கள்னால் ஓட்டு போகிறதுல கன்ஃபியூஸ் இருக்கும். இப்போ விஜய்க்கே ஓட்டு போடலான்னு நினைப்போம், அவங்க வந்து ஜெயிக்க மாட்டார், அதனால ஏன் நான் ஓட்டு போடணும். ஃபைனலாக ஓட்டு நடக்கிற அன்னைக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிரும் மைண்டு, அவங்களோட மைண்டு சேஞ்ச் ஆகிரும். இது எப்படி போட்டாலும் ஜெயிக்க மாட்டாங்க, சீமானையாவும் ஜெயிக்க மாட்டாங்க, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா டிஎம்கேக்கே போய் ஓட்டு போட்டுருவாங்க. மூணாவது மக்கள் தான் இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட். என்னென்னா யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஓட்டை போய் குத்திட்டு வந்துடுவாங்க, யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஓட்டை போட்டு குத்திட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த அனலிஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும். அதை இந்த வீடியோ மூலிமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகேம்மா, நம்ம வீடியோட இறுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ணனா பின்னாடி முனிவு பண்ண இருக்காரு, நீங்களே பார்த்துக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ், உங்கள் ஏகே. பை பாய், டேக் கேர். காட்டிடுங்க. அப்படியே முனிவு பண்ணிட்டு போயிருங்க டேரெக்டாக.